கிருஷ்ணகிரி தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வீரப்பனின் மகள் வித்யாராணி போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். வித்யாராணி மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குள்ளமுடையானூர் பகுதியில் வாக்கு செலுத்த காரில் வந்தார். அப்போது வாக்குச்சாவடி அருகே காரில் செல்லக்கூடாது என பாமகவினர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படும் நிலையில் நாம் தமிழர் கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து போலீசார் சமாதானப்படுத்திய நிலையில் போலீசாருடன் வித்யாராணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அவர் கட்சியினுடைய பேட்சை குத்திட்டு தான் பேசுறாரு. நாங்க ஒபே பண்றோம். நாங்க காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். உண்மை என்னன்னு கேளுங்க சார். நாங்க இப்போ அதான் சொல்றோம், நீங்க பாதுகாப்பா நிக்கல. பெண் வேட்பாளர் குடிச்சிட்டு வந்து பேசிருக்காரு. பேட்சை குத்திட்டு வந்து குடிச்சிட்டு குடி போதையில ஒரு பெண் வேட்பாளரை வந்து திட்டுறாங்க. அந்த வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லையா? நாங்க வந்து தேர்தல் ஆணையத்திலேயே நாங்க புகார் கொடுக்குறோம், காவல் நிலையத்தில் கொடுக்குறோம். பெண் வேட்பாளருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? வந்து பூத்ல பேசிட்டு இருக்காரு, நீங்க எல்லாம் நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. எனக்கே இந்த நிலைமைனா மத்த பெண்களுக்கு என்ன நிலைமை? மயிலாடுதுறை அருகே திருவிளையாட்டம் பகுதியில் திமுக பிரமுகர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக கிளை செயலாளரான அருண் என்பவர் தனது வயது முதிர்ந்த உறவினர் ஒருவரை வாக்களிப்பதற்காக திருவிளையாட்டம் பகுதி வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்துள்ளார். இதனை ஏற்க மறுத்து அதிமுகவை சேர்ந்த இளையராஜா, இளந்தமிழன், கண்ணன் ஆகியோர் தகராறில் ஈடுபட்டு அருணை தாக்கியதாக தெரிகிறது. இதில் காயமடைந்த அருண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.